தமிழ்நாட்டில் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கோடை வெயில் தாக்கம் காரணமாக பள்ளி திறப்பு ஜூன் 4ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பின்னர் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 4ஆம் தேதியும் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதியும் பள்ளிகள் திறக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்ற முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலும் அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. வெயிலின் தாக்கத்தின் நிலவரம் குறித்து வானிலை ஆய்வு மையத்திடம் அறிக்கை கேட்கப்பட்டு அந்த அறிக்கையின் அடிப்படையில் முதலமைச்சரிடம் கலந்து பேசி பள்ளிகள் திறப்பு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள அரசு உதவி பெறும் மெட்ரிகுலேஷன் மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்தும் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் வருகிற 4ஆம் தேதி ஒரே நாளில் பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் பேருந்து நிலையத்தில் திமுக விசிகவினர் ஒருவருக்கொருவர் காவலர்கள் கண்முன்னே கட்டைகளாலும் கற்களாலும் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். அண்மையில் தாவேகா அமைச்சரவையில் விசிக இணைந்தது குறித்து திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா தனது எக்ஸ் பக்கத்தில் கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து பதிவிட்டிருந்தார். இதனை கண்டித்து குன்னம் பேருந்து நிலையம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த விசிகவினர் திட்டமிட்டிருந்தனர். அதேவேளையில் ராசாவை அவதூறாக பேசிய விசிகவை கண்டித்து திமுகவினரும் ஆர்ப்பாட்டம் நடத்த முனைந்தனர். ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இரு தரப்பினரும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரியதால் காவல்துறை அனுமதி மறுத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் குன்னம் பேருந்து நிலையத்தில் குழுமிய விசிகவினர் ராசாவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அப்போது ஆதரவாக திமுகவினரும் முழக்கம் எழுப்பியதால் அசாதாரண சூழல் நிலவியது. சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. ஒருவரையொருவர் கட்டைகளாலும் கற்களாலும் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். அதிக அளவில் காவலர்கள் குவிக்கப்பட்டு பிரச்சனை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. வரும் கல்வியாண்டு முதலே 9ஆம் வகுப்புக்கு மும்மொழி கட்டாயம் என்ற சுற்றறிக்கையை சிபிஎஸ்இ திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கடந்த மாதம் சிபிஎஸ்இ வெளியிட்ட அறிவிப்பில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்குவது 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2029-2030 கல்வியாண்டில் இருந்து மட்டுமே அமல்படுத்தப்படும் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது என்றும், ஆனால் கடந்த வாரம் சிபிஎஸ்இ அனுப்பியுள்ள புதிய சுற்றறிக்கையில் இந்த கல்வியாண்டிலிருந்தே 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 3வது மொழியை கட்டாயமாக்கியுள்ளதாக கூறியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் தனது முந்தைய அறிவிப்பை சிபிஎஸ்இ அமைப்பு மீறி இருக்கிறது என சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை, சிபிஎஸ்இ அமைப்பின் இந்த திடீர் அறிவிப்பு பெற்றோர்களுக்கு, குறிப்பாக தமிழக மாணவர்களின் பெற்றோர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். மிகவும் குறுகிய காலத்திற்குள் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றொரு புதிய மொழியை கற்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது குழந்தைகளுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தி அவர்களின் மொத்த கல்வித்திறனையும் பாதிக்கும் என்று கூறியுள்ளார். இந்த புதிய அறிவிப்பை மத்திய கல்வி அமைச்சகம் உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். எபோலா வைரஸ் தொற்று காரணமாக தமிழ்நாட்டில் முகக்கவசம் கட்டாயம் என்ற செய்தி தவறானது என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், காங்கோ, உகாண்டா மற்றும் தெற்கு சூடானில் எபோலா வைரஸ் பரவல் உள்ளதால் இந்த நாடுகளுக்கு பயணத்தை தவிர்க்கும்படி மத்திய அரசு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வைரஸ் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதாலும் தற்போது தடுப்பூசி இல்லாததாலும் உலக சுகாதார அமைப்பு இந்த நாடுகளில் சுகாதார அவசர நிலை அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் இந்திய மாணவர்கள் பலர் படிப்பதாலும் ஆப்பிரிக்கர்களும் கொல்கத்தா, சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு சிகிச்சைக்காக வந்து செல்வதாலும் இந்தியாவுக்குள் எபோலா வைரஸ் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் மத்திய அரசு இந்த எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் எபோலா தொற்று காரணமாக தமிழ்நாட்டில் முகக்கவசம் கட்டாயம் என்ற செய்தி தவறானது என்றும் தற்போது அதற்கான எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கவில்லை என்றும் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. எபோலா தொற்று காரணமாக தமிழ்நாட்டில் ஊரடங்கு உத்தரவு என்ற அறிவிப்பு எதுவும் பிறப்பிக்கவில்லை என்றும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் தமிழ்நாடு அரசு மற்றும் தமிழ்நாடு சுகாதாரத்துறை மூலம் மட்டுமே வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. சீனாவில் கனமழைக்கு பாலம் உடைந்து கார் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் தான் இவை. சீனாவின் பல்வேறு மாகாணங்களில் வரலாறு காணாத வகையில் கனமழை கொட்டி வருகிறது. சோங்கிங் மாகாணத்தில் பெய்த மழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 11 பேர் உயிரிழந்த நிலையில் காணாமல் போன 10க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. தேங்கிய நீரில் வாகனங்கள் மூழ்கிய நிலையில் குடியிருப்புகளில் சிக்கி தவிக்கும் மக்களை தேடும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர்.
ஹூபை மாகாணத்தில் மழையில் பாலம் உடைந்து கார் அடித்துச் செல்லப்பட்டது. கனமழை நிலச்சரிவால் ஏற்பட்டுள்ள சேதங்களை சீரமைக்க உடனடி நிதியாக 250 கோடி ரூபாயை சீன அரசு விடுவித்துள்ளது. ஐபிஎல் தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை 92 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வீழ்த்தி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. தர்மசாலாவில் நேற்று நடைபெற்ற முதலாவது தகுதி சுற்றுப் போட்டியில் முதலில் களமிறங்கிய பெங்களூரு அணியின் தொடக்க ஆட்டக்காரர் வெங்கடேஷ் ஐயர் 19 ரன்களில் பெவிலியன் திரும்பினார். அதிரடியாக ஆடிய விராட் கோலி 43 ரன்களையும் தேவ்தத் படிக்கல் 30 ரன்களையும் சேர்த்தனர். மேலும் குருணால் பாண்டியா 43 ரன்களை குவித்தார். மறுமுனையில் கடைசி வரை ஆட்டமிழக்காத கேப்டன் ரஜத் படிதார் 33 பந்துகளில் 93 ரன்களை விளாசினார். இதன் மூலம் பெங்களூரு அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன்களை குவித்தது. இதனைத் தொடர்ந்து இமாலய இலக்குடன் களமிறங்கிய குஜராத் அணி தொடக்கம் முதலே திணறியது. அதிகபட்சமாக ராகுல் தேவாட்டியா 68 ரன்களையும், ஜோஸ் பட்லர் 29 ரன்களையும், சாய் சுதர்சன் 14 ரன்களையும் குவித்தனர். மற்ற வீரர்கள் ஒற்றை இலக்க ரன்களையே எடுத்து ஆட்டமிழந்தனர். இதனால் 19.3 ஓவர்களில் 162 ரன்களுக்கு ஆட்டமிழந்த குஜராத் அணி 92 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. இதன் மூலம் இறுதிப் போட்டிக்கு பெங்களூரு அணி முன்னேறியிருக்கிறது. இந்த போட்டியின் மூலம் ஐபிஎல் பிளே ஆஃபில் அதிக ரன் எடுத்த அணி என்ற சாதனையை பெங்களூரு அணி படைத்துள்ளது. ஒரே தொடரில் 9 முறை 200 ரன்களுக்கு மேல் எடுத்த அணிகள் பட்டியலில் இணைந்துள்ளது. 38 பவுண்டரிகளுடன் ஐபிஎல் பிளே ஆஃபில் அதிகபட்ச பவுண்டரிகளை விளாசிய அணி என்ற சாதனையையும் ஆர்சிபி படைத்துள்ளது. முதுமலை வனப்பகுதியில் உயரமான மரத்தில் படுத்து ஓய்வெடுத்த சிறுத்தையை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்தனர். தற்போது பசுமைக்கு திரும்பியுள்ள முதுமலை வனப்பகுதியில் ஏராளமான மான் கூட்டங்கள், யானைகள் மேய்ச்சலில் ஈடுபடுவதை சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசிக்கின்றனர். இந்நிலையில் முதுமலை வனப்பகுதிக்குள் சென்ற சுற்றுலா பயணிகள் உயரமான மரத்தில் சிறுத்தை ஓய்வெடுத்த காட்சிகளை வியப்புடன் பார்த்தனர். புதுச்சேரியை அடுத்துள்ள மொரட்டாண்டி நவகிரக கோவிலில் குருபெயர்ச்சி விழா நடைபெற்றது. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு இடம்பெயர்ந்ததையொட்டி இக்கோயிலில் கணபதி ஹோமம், குரு பகவான் காயத்ரி மந்திர ஹோமம் மற்றும் நவகிரக ஹோமங்கள் விமர்சையாக நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 12 அடி உயர பிரம்மாண்ட குரு பகவானுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் இளம் தலைமுறையினரை கவரும் வகையில் அதிநவீன கலைநயத்துடன் கூடிய ஜின்சி தபால் நிலையம் திறக்கப்பட்டது. 50 ஆண்டுகள் பழமையான இந்த தபால் நிலையம் டெல்லி ஐஐடிக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் 2வது ஜின்சி தபால் நிலையமாக அஞ்சல் துறையால் உருவாக்கப்பட்டுள்ளது. QR பணப்பரிவர்த்தனை, மை, ஸ்டாம்பு தயாரித்தல் போன்ற தொழில்நுட்ப வசதியுடன் மக்கள் அமர்ந்து காஃபி குடித்து புத்தகம் வாசிக்கும் பிரத்யேக இருக்கை வசதிகளுடன் செய்யப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே உள்ள திருவோணம் முத்துமாரியம்மன் ஆலய வைகாசி தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சிறப்பு அலங்காரத்தில் முத்துமாரியம்மன் காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நீலகிரி மாவட்டத்தின் முதுமலை யானைகள் முகாமில் குவிந்த சுற்றுலா பயணிகள் வளர்ப்பு யானைகளுக்கு உணவு வழங்கப்படுவதை பார்த்து ரசித்தனர். கோடை சீசன் காரணமாக நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு படையெடுத்து வரும் நிலையில் யானைகள் முகாமிற்கு சென்று வளர்ப்பு யானைகளை பார்த்து ரசிக்கின்றனர். வளர்ப்பு யானைகளை புகைப்படம் எடுத்தும் யானைகள் தலையை ஆட்டியபடி குறும்புத்தனம் செய்வதை பார்த்தும் ரசித்தனர். சிவகங்கை நகரில் 77 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட சுற்றுவட்ட சாலை திறந்து வைக்கப்பட்டு 5 மாதங்களாகியும் இன்னும் பயன்பாட்டிற்கு வராததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். 7 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிவடைந்த நிலையில் 2 இடங்களில் அமைய வேண்டிய ரயில்வே மேம்பால பணிகள் இன்னும் நிறைவடையாமல் தாமதமாகி வருகின்றன. எனவே விடுபட்ட ரயில்வே பாலப்பணிகளை விரைந்து முடித்து சாலையை முழுமையாக பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வரும் 31ஆம் தேதி அரிய நிகழ்வாக வானில் தோன்றவுள்ள ப்ளூ மூன் நீல நிறத்தில் இருக்காது என கொடைக்கானல் வான் இயற்பியல் ஆய்வக ஆராய்ச்சியாளர் கிறிஸ்பின் கார்த்தி தெரிவித்துள்ளார். ஒரே மாதத்தில் 2 முறை பௌர்ணமி நிலவு தென்படுவதால் அதனை ப்ளூ மூன் என்று அழைப்பதாக அவர் விளக்கமளித்தார். அதனோட சயின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஆக்சுவலாக கலர் வந்து மூன் வந்து எப்பயும் போல தான் இருக்கும். அது ஒரு ஃபுல் மூன் தான், ப்ளூ கலர்லலாம் இருக்காது. அரியலூர் மாவட்டம் மின்சுருட்டி அருகே திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் இருசக்கர வாகனத்தில் வீலிங் செய்து ரீல்ஸ் போட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இனிவரும் காலங்களில் இதுபோல் செய்ய மாட்டேன் என்று உறுதியளித்து அந்த நபர் வீடியோ வெளியிட்டுள்ளார். இதுக்கப்புறம் அதுமாரி யாரும் எதுவும் பண்ணாதீங்க. பொதுமக்களை அச்சுறுத்துற மாதிரி பண்ணீங்கன்னா போலீஸ் கூப்பிட்டு வந்து உங்க மேலே வழக்கு. இதுக்கப்புறம் யாரும் அதுமாரி பண்ணாதீங்க. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஆதி ரத்தினேஸ்வரர் கோயில் வைகாசி விசாக திருவிழா 5ஆம் நாள் நிகழ்ச்சியாக சுவாமி யானை வாகனத்தில் எழுந்தருளினார். ஆதி ரத்தினேஸ்வரர் பிரியாவிடையுடன் யானை வாகனத்திலும், ஸ்நேகவல்லி அம்மாள் காமதேனு வாகனத்திலும், முருகப்பெருமான் மயில் வாகனத்திலும், பிள்ளையார் மூஞ்சுரு வாகனத்திலும் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து அருள் பாலித்தனர். கொடைக்கானல் பிரயன் பூங்காவில் நடைபெறும் 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவில் ஒலிக்கப்பட்ட பாடல்களுக்கு சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நடனமாடினர். குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள் என பலரும் ஒன்று கூடி நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்று வரும் அகில இந்திய அளவிலான ஹாக்கி திருவிழாவில் கோவில்பட்டி, பெங்களூரு, புதுடெல்லி, மும்பை, பஞ்சாப், செகந்திராபாத், ஜலந்தர் உள்ளிட்ட அணிகள் காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றன. கோவில்பட்டியில் உள்ள கிருஷ்ணா நகர் செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருந்த வீரர்கள் பங்கேற்றனர். அம்பாசமுத்திரம் அதிமுக எம்எல்ஏ இசக்கி சுப்பையாவும் தனது பதவியை ராஜினாமா செய்து தாவேகவில் இணைந்த நிலையில் திருச்சி கிழக்கு உள்பட 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பதவியை ராஜினாமா செய்கின்ற பொழுது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அது ஏற்றுக்கொண்டது விதிகளுக்கு முரணானது. பின்வாசல் வழியா ராஜினாமா பண்ணிட்டு தப்பிச்சு போயிடலாம்னு நினைச்சா அப்ப அந்த சட்டத்தோட பலன் என்ன? ராஜினாமா கடிதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். என்ன எவனாலே விலைக்கு வாங்க முடியும். சட்டமன்ற தேர்தல் தோல்வியால் எடப்பாடி பழனிசாமி அணி, எஸ்பி வேலுமணி அணி என அதிமுக இரண்டாக உடைந்தது. இதில் எஸ்பி வேலுமணி தரப்பைச் சேர்ந்த பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா ஆகியோர் திடீரென தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தனர். மூவரும் ராஜினாமா செய்ததை அடுத்து பெருந்துறை, மதுராந்தகம், தாராபுரம் ஆகிய தொகுதிகள் காலியானதாக அரசிதழில் நேற்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்நிலையில் தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜெயசிறி பிரபாகரை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு உறுப்பினர்கள் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, OS மணியன், தலவாய் சுந்தரம், இன்பதுரை உள்ளிட்டோர் 3 பேரின் ராஜினாமா ஏற்கப்பட்டதை திரும்பப் பெற வலியுறுத்தி கடிதம் வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கிடையே பேசிய அக்னி கிருஷ்ணமூர்த்தி, கட்சி தாவல் தடை சட்ட புகார் நிலுவையில் இருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டது சட்ட விரோதம் என்றார். எனவே அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடிதத்தின் மீது ஆய்வில் இருக்கின்ற ஒரு நடவடிக்கை இருக்கின்ற பொழுது அவர்கள் பதவியை ராஜினாமா செய்கின்ற பொழுது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் அது ஏற்றுக்கொண்டது விதிகளுக்கு முரணானது, சட்டத்திற்கு முரணானது. அதேபோல மனு குறித்து சபாநாயகர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாட உள்ளதாக அதிமுக எம்பி இன்பதுரை தெரிவித்தார். எந்த ஜிஓ போட்டாலும் அதை திரும்ப பெற அதிகாரம் பேரவைத் தலைவர் இருக்கு. ரிவோக் பண்ணிக்கலாம். ரிவோக் பண்ணலனா இது கொஸ்டினபிள். நாங்க அதை நீதிமன்றத்தில். அதே நேரம் 3 பேரின் ராஜினாமா ஏற்கப்பட்டதன் பின்னணி குறித்து சபாநாயகர் ஜெயசிறி பிரபாகர் விளக்கம் அளித்தார். என்னிடம் அளிக்கப்பட்டிருக்கிற ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லை என்பதை பற்றி தான் நான் பதில் சொல்ல முடியும். ராஜினாமா கடிதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். கொடுக்கணும். வேறு யார் மூலமாவது அனுப்பியிருந்தால் அவர் நம்பகத்தன்மை வாய்ந்தவரா, அவரை அந்த உறுப்பினர் தான் அனுப்பினாரா என்று விசாரித்து நான் முடிவெடுக்கலாம். இங்கே நேரிலே வந்ததால் அந்த பிரச்சனை எழவில்லை.
இதனைத் தொடர்ந்து எஸ்பி வேலுமணி தரப்பைச் சேர்ந்த அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா சபாநாயகரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். அப்போது டைப் செய்யப்பட்ட ராஜினாமா கடிதத்தை இசக்கி சுப்பையா வழங்கிய நிலையில் அதை ஏற்க மறுத்த சபாநாயகர் கைப்பட எழுதி தருமாறு கூறினார். இதன் பேரில் கைப்பட எழுதி தனது ராஜினாமா கடிதத்தை இசக்கி சுப்பையா வழங்கிய நிலையில் அதை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் ஆகியோரை இசக்கி சுப்பையா சந்தித்தார். அப்போது இசக்கி சுப்பையா தாவேகாவில் இணைந்ததாக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். அவருடைய நோக்கம் என்னன்னா, திமுகவோடு சேர்ந்து ஒரு முதலமைச்சர் ஆகலாம் என்று எடப்பாடி பழனிசாமி கருதியதை உடைத்தெறிந்துவிட்டு இப்போது நம்மோடு ராஜினாமா செய்துவிட்டு இணைந்திருக்கிறார். போதுங்களா? சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததன் காரணம் குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியிடம் இசக்கி சுப்பையா பேசினார். என்னை எவனாலையும் விலைக்கு வாங்க முடியாது. நான் என்னை எவனும் விலைக்கு வாங்க முடியாது. என்ன ஏன் சொல்லுங்க, நான் நல்லவர்ங்கிற ஒரே காரணத்துக்காக வந்திருக்கிறேன் தவிர வேற யாரும் என்னை விலைக்கு வாங்க முடியாது. என்னுடைய ஹிஸ்டரியை முடிஞ்சா என் தொகுதிக்கு வாங்க, நானே உங்களுக்கு எல்லா சலுகையும் பண்ணிப்பேன். தொடர்ந்து பனையூர் அலுவலகம் சென்ற இசக்கி சுப்பையா தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் முன்னிலையில் தனது ஆதரவாளர்களுடன் அதிகாரப்பூர்வமாக அக்கட்சியில் இணைந்தார். இதனிடையே இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அம்பாசமுத்திரம் தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. அதிமுகவைச் சேர்ந்த 4 பேர் அடுத்தடுத்து தங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்திருக்கும் நிலையில் விரைவில் திருச்சி கிழக்கு உட்பட 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து காலை விரைவு செய்திகளை பார்க்கலாம். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சில மாதங்களாக 500 கனஅடிக்கும் குறைவாக இருந்த நீர்வரத்து முதலில் வினாடிக்கு 1000 கனஅடியாகவும் பின்னர் 2000 கனஅடியாகவும் உயர்ந்தது. தற்போது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 4000 கனஅடியாக வருகிறது. இதன் காரணமாக மெயினருவி மற்றும் சினிபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே தவளகிரீஸ்வரர் மலையில் அரிய வகை மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் தீயில் எரிந்து கருகின. 1440 அடி உயரம் கொண்ட இந்த மலையில் அரிய வகை மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் உள்ள நிலையில் மர்ம நபர்கள் சிலர் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மலையின் ஒரு பகுதி மளமளவென எரிந்து மூலிகை செடிகள் மற்றும் மரங்கள் கருகின. தேனி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்று முன்கூட்டியே வீச தொடங்கியுள்ளதால் காற்றாலை மின் உற்பத்தி தீவிரமடைந்துள்ளது. தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் வினாடிக்கு சராசரியாக 8 மீட்டர் அளவில் பதிவாகி வருகிறது. இதனால் ஆண்டிப்பட்டி, கண்டமனூர், காமாட்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட தனியார் காற்றாலைகளில் மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. ஒரு காற்றாலையில் நாள் ஒன்றுக்கு சுமார் 10,000 யூனிட் வரை மின் உற்பத்தி செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. உதகை அருகே அவலாஞ்சி வனப்பகுதியில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு வெள்ளை நிற புலி மீண்டும் தென்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவலாஞ்சி வனப்பகுதியில் மலையின் மீது வெள்ளை புலி ஒன்று நடந்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுமார் 9 ஆண்டுகளுக்கு பிறகு தென்பட்டுள்ள புலியை வனத்துறையினர் தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் நெய்தலூரில் அரசு பள்ளி மற்றும் குடியிருப்பு பகுதி அருகே உள்ள டாஸ்மாக் கடையை அப்புறப்படுத்த கோரி கிராம மக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுப்பிரியர்களால் பெண்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் பள்ளி வளாகத்தில் மது பாட்டில்களை வீசி செல்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து கடையை மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட 4வது வார்டு நாய்ப்பள்ளம் பகுதியில் செயல்பட்டு வந்த பிளாஸ்டிக் குடோனில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குப்பைகளை எரிப்பதற்காக வைக்கப்பட்ட தீயில் அருகிலிருந்த பிளாஸ்டிக் குடோனில் திடீரென தீப்பிடித்து எரிந்த நிலையில் புகைகள் வந்ததால் தீயணைப்பு வீரர்கள் 10க்கும் மேற்பட்டோர் தீயை அணைக்க போராடினர். இந்த தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் சேதம் என உரிமையாளர்கள் தெரிவித்தனர்.
நெல்லை நெல்லையப்பர் கோயிலில் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி ரத வீதிகளில் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 34 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் மேற்கொண்டனர். அண்ணாமலையார் கோயிலில் அக்னிதோஷ நிவர்த்தி சிறப்பு பூஜையையொட்டி வீணை இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னையை சேர்ந்த வீணை இசைக்கலைஞர் ஆஷா தொடர்ந்து 3 மணி நேரம் 19 ராகங்களில் 20க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களுக்கு கச்சேரி செய்தது பக்தர்களை கவர்ந்தது. சென்னை உத்தண்டியில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் சிக்கி லாரி கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கட்டுமான பணிக்காக ஜல்லி, சிமெண்ட் மற்றும் மணல் கலந்த கான்கிரீட் கலவையை ஏற்றிக்கொண்டு லாரி சென்றபோது வடிகால்வாய் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கியது. ராட்சத இயந்திரம் மற்றும் கிரேன் மூலம் லாரி மீட்கப்பட்டது. நாமக்கல் மோகனு சாலையில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சொத்து செட்டில்மெண்ட் பத்திரம் வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பதிவாளர் மனோகரன் மற்றும் அவரது உதவியாளர் சதீஷ் ஆகியோரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். லாரி அதிபர் சுப்பிரமணி என்பவரிடம் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்கப்பட்ட நிலையில் அவர் அளித்த புகாரின் பேரில் அவர்கள் கையும் களவுமாக பிடிபட்டனர். இந்த சோதனையால் அலுவலகத்தில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பத்திரப்பதிவு பணிகள் பாதிக்கப்பட்டன.